ஹாய், வெல்கம் டு ஷிவ் நியூஸ். இப்போது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்னென்னா, மொபைல் ஃபோன் கேஸு நம்ம அட்ராக்டிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அட்ராக்டிவாக இருக்கணும், நம்ம பார்த்து பார்த்து வாங்குவோம். நம்ம ஃபோட்டோவையே, நமக்கு பிடித்த ஃபோட்டோவோ அல்லது நம்மளுடைய ஃபோட்டோவையே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிற டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. அதுக்கும் ஒரு படி மேலே இன்னொரு டெக்னாலஜி வந்துருச்சு. இது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மொபைல் கேஸ் தான் நம்ம வாங்க ஆரம்பிப்போம். மொபைல் கேஸ்லேயே டெக்னிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் மூலயமா நமக்கு பிடித்த ஃபோட்டோவையோ அல்லது நம்ம ஃபோட்டோவையோ ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒயர்லெஸ் சார்ஜிலேயே ஆட்டோமேட்டிக்காகவே சார்ஜ் ஆகிக்கிறது. இதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டெக்னாலஜி எத்தனை பேருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கீழே டைப் பண்ணுங்கள். ஓரளவு பெரிய ஸ்க்ரீனோட நம்ம பிக்சரோ இல்லை வீடியோவோ நம்ம பார்க்கணும்னா ப்ரொஜெக்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது மினி தியேட்டர் லெவலுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆனால் அந்த ப்ரொஜெக்டர் பெரிய ஓரளவுக்கு அடக்கமாக, அதாவது நம்ம பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கிற மாதிரி சைஸில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் டெக்னாலஜி தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டுருக்கு. இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கீழே கமெண்ட்டில் அதை பற்றி சொல்லுங்கள். மொபைல் அளவுலேயே சின்ன லெவலில் ஒரு ப்ரொஜெக்டரை அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெரிய அளவில் ஒரு ஸ்க்ரீனோட டிஸ்பிளே பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒயர் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஆப்ஷனும் இருக்குது. இன்புல்டு பேட்டரி இருக்குது, நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம பவர் கேபிள்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதில் எங்கே வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், முக்கியமாக இமெயில் ஐடி, இது எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வச்சுருப்போம். பெரும்பாலும் அந்த பாஸ்வேர்டுகள்லாம் நம்ம மறந்துடுவோம். முக்கியமாக இமெயில் பாஸ்வேர்டெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இது போல் நிறைய வெப்சைட்டில் இது போல் பாஸ்வேர்டுகளை போட்டு வச்சுருப்போம். எந்த வெப்சைட்டுக்கு எந்த பாஸ்வேர்டுன்னு நமக்கு தெரியாது. சில நேரங்கள்லாம் குழம்பி போய் மறந்தே போயிடுவோம். அப்படிப்பட்டவங்களுக்காகவே வரப்பிரசாதம் தான் இந்த டெக்னாலஜி. ஆமாங்க, கீ செயின்லேயே நீங்கள் இதை மாட்டிக்கிற அளவுக்கு சின்ன டிவைஸ் தான் இது. இந்த டிவைஸில் 1000க்கும் மேற்பட்ட உங்கள் பாஸ்வேர்டுகளை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். பாஸ்வேர்டு எல்லாத்தையும் இந்த டிவைஸில் சேவ் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் லாகின் கொடுக்கறதுக்கு இந்த டிவைஸை கிட்ட கொண்டு போனால் போதும். ப்ளூடூத் மூலயமா ஆட்டோ லாகின் ஆகிடும். அது சட்ட பாக்கெட்டுக்குள்ளேயே அயன் பாக்ஸ் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு புது க்ரியேட்டிவிட்டியாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அயன் பாக்ஸ். இதை மடிச்சும் யூஸ் பண்ணலாம். டேப்லர் பின் மூலையும் நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேஃபானது. வெளியில் எங்கே வேணாலும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்காக சூட்டோட பாக்கெட்டில் போட்டுறாதீங்க. நம்ம ஷேவ் பண்ணுறதுக்காக இரேசர்கள் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அது டிஃப்ரெண்ட்டான டைப்புகளில் பல காலங்கள் மாறி நிறைய வெரைட்டியே நம்ம வந்துடுச்சு. இப்போது நியூ டெக்னாலஜியாக எலக்ட்ரானிக் எரேசர் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வரிசையில் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே எரேஸ் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது, அந்தளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு லுக்கோட ஒரு புது எரேசரை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படுற ஒரு டிவைஸ். நிறைய பேர் மொபைல், கம்ப்யூட்டர்னு இரவு தூக்கங்களை குறைச்சி நம்ம நீண்ட நேரம் முழிச்சிருந்து நம்ம கேம் விளையாடுறதோ இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதோ அப்படிங்கிறத நைட்டு 11 மணி 12 மணின்னு விடிய கூட சில பேர் பார்க்குறது உண்டு. என்ன சொல்லுவாங்க, எனக்கு தூக்கம் வரல அப்படின்பாங்க. முக்கியமாக பெரியவங்க, அதாவது கொஞ்சம் வயதானவர்கள், பெரியவங்கள்லாம் தூக்கம் வரல நைட்டில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த டிவைஸ்.
இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் நம்ம டைமிங்கை செட் பண்ணிட்டா போதும். நம்ம பெட்டில் இருக்கிறப்போ டைமிங் ஆனால் போதும், நம்மளை தூங்க சொல்லி நம்மளுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். அதாவது மியூசிக் ஆன் ஆகிடும், லைட்டிங் ஆன் ஆகிடும். தூக்கம் நமக்கு வர வைக்கிறதுக்காக ஏர் ஃப்ளோவை நம்ம மேலே வெளியிடும். அந்த ஏர் ஃப்ளோ மூலிமா நமக்கு தூக்கம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மைல்டான ஒரு மியூசிக்கையும் அது ஸ்டார்ட் பண்ணிடும். தூங்கும்போது நமக்கு லைட்டிங் இருக்கக்கூடாது. அப்படி மைல்டான லைட்டிங்கும் அதுவும் ஆன் பண்ணிடும். ஏர் ஃப்ளோ மற்றும் லைட்டிங் எஃபெக்ட்டு அண்டு சாஃப்ட் மியூசிக், இந்த மூணும் சேர்ந்து நம்மளை தூங்க வச்சிடும். அது மட்டும் இல்லை, காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்துக்கு இதுவே அலாரம் போல் எழுப்பி விடணும். சாதாரணமாக இல்லைங்க, ஒரு மியூசிக்கோட. அது மட்டும் இல்லை, எழுந்திரிக்கும் போது ஒரு வெளி காற்று பட்டால் நமக்கு எப்படி நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஏரையும் இது வெளியிடும். அப்போது நம்ம தூங்கி எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே எழுந்திரிக்கலாம். இனி வருங்காலத்தில் நம்ம பயணிக்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டார் வாகனங்கள் சிலதை பார்ப்போம்.